திமுகவில் இணைந்தார் மனோஜ் பாண்டியன். ஓபிஎஸ்ஸின் வலதுகரம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள். ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவரும் ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த மனோஜ் பாண்டியன் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைஞ்சார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் மனோஜ் பாண்டியன். அதிமுகவில் பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்தியதில் இருந்தே அவரது ஆதரவாளராம் மனோஜ் பாண்டியன் இருந்து வருகிறார். ஓபிஎஸ் ஆதரவாளர்களில் மிக முக்கிய நபராக அறியப்பட்ட மனோஜ் பாண்டியன் சமீப காலமாக அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இன்று திமுக தலைமை அலுவலக அண்ணா அறிவாலயத்திற்கு மனோஜ் பாண்டியன் வருகை தந்தார். சேகர்பாபுவின் காரில் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த மனோஜ் பாண்டியன் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைஞ்சார். முதல்வர் ஸ்டாலினுக்கு சால்வை அணிவித்து திமுகவில் இணைஞ்சார். அப்போது அமைச்சர் துரைமுருகனும் உடன் இருந்தார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை நடத்தி வரும் ஓ. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன், சசிகலாவோடு இணைந்து அதிமுகவை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சூழலில் அவரது வலதுகரம் போல செயல்பட்டு வந்த மனோஜ் பாண்டியன் தற்போது திமுகவில் இணைந்திருப்பது ஓபிஎஸ் தரப்புக்கும் கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் பூங்கோதையை 3539 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகளில் கட்சியை வலுப்படுத்த திமுக தீவிரம் காட்டி வரும் நிலையில் தற்போது மனோஜ் பாண்டியன் அக்கட்சியிலிருந்து விலகி திமுக கட்சியில் இணைஞ்சிருக்காரு. இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அரசியல் வட்டாரத்தில் அப்பப்போ மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. எப்படி செந்தில் பாலாஜி அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து தற்போது பல நாச வேலைகளை செய்து வருகிறாரோ, அதே போல தான் நிறைய கட்சியிலிருந்து வெளியேறி திமுக கட்சியில் இணைகிறார்கள். இது திமுக கட்சிக்கு ஆபத்தில் முடியுமா அல்லது ஸ்டாலின் அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.